ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, கீரை கிரேவி தான். கீரை கூட்டும் வச்சுக்கலாம், மசியல் எது வேணாலும் வச்சுங்க. பசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டு சாப்பிட்லாம். இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாதம் வடிச்சிட்டு இதை பசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளித்து கொட்டிக்கலாம். நான் வந்துட்டு ஜீரகம் மட்டும்தான் தாளித்து கொட்டியிருக்கேன். அது கடுகு உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் தாளித்து கொட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். மண் பாத்திரத்தில் நான் பண்ணுறதுனால எல்லாம் ஒன்றா வெந்துடும். சிம்மில் வச்சு தானே நம்ம வேக விடணும். அதனால நான் அப்படியே போட்டு எல்லாத்தையும் வதக்கி சிம்மில் வச்சிட போகிறேன். நீங்கள் தனியாக பண்ணும்போது வேறு பாத்திரம் போது ஒன்றா போட்டு வேக விட்டுட்டு அப்புறம் இது பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து மசிய தான் போகிறது. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, இப்போ வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கி இது நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம ஒன்றா போடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு சாதம் மட்டும் வச்சுருங்க. இந்த கிரேவியை பண்ணிவிட்டு அப்பளம் இருந்தால் கூட அப்பளம் பொரிச்சு அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான காரம் போடுங்க. ஏன்னா சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் கூட போடுங்க. ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளிப்பும் வேணும் நல்லா பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. புளி கரைசல் ஊற்றுறேன். அப்புறம் 2 கட்டு கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நிறையா இருக்கும் எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும். அதனால் பருப்பு கம்மியாக தான் நான் வேக விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கூட பருப்பு வேக விட்டு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பருப்பு பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் கூட பருப்பு போட்டுக்கலாம். பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எது வேணாலும் தனியாக வேக விட்டு வச்சுங்க நீங்கள். அப்புறம் ஒரு கிரேவி நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். ஒரு பேஸ்ட் அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ இந்த சாம்பார் பொடி போடாத மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு வெந்துட்டு இருக்கட்டும் சிம்மில். நம்ம அந்த தேங்காய் விழுது அரைச்சின்னு வந்துடுவோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நிறையா போடுங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுவோம். ஆக்சுவலாக அரைச்சின்னு வந்துட்டு இந்த விழுது அதில் கொட்டி இந்த பருப்பையும் கொட்டி அவ்வளோதான், ரெடி. நீ நல்லா பாருங்கள், வெந்துன்னு வந்துட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன் அந்த விழுதை. இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக, அது வேகிறதுக்கு தான். இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு விழுதை அரைச்சின்னு வந்துட்டேன். இதையும் கொட்டி இந்த பருப்பையும் கொட்டி இறக்க வேண்டியதுதான். பருப்பு தண்ணியை கொட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் விழுதையும் கொட்டி இறக்கி மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இறக்க வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க, இல்லை நெய் ஒரு சொட்டு ஊற்றலாம். நம்ம பசைஞ்சு சாப்பிட்றதையும் சூடான சாதத்தில் நெய் ஊற்றி போட்டு இந்த கிரேவியை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு தொட்டுண்டு சாப்பிட்லாம், பசைஞ்சுண்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அப்பளம் கருடா நீங்கள் பொரிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி பாருங்கள். மேலே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவுங்க. ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இது மண் பாத்திரங்கிறதுனால அது கிரேவி தானே ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுட்டே இருக்கும். நீங்கள் மண் பாத்திரம் இருந்தால் கட்டாயமாக அதில் பண்ணுங்கள், இல்லைனா நார்மலில் பண்ணுங்கள். இந்த கிரேவி தான் எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பசைஞ்சு கொடுத்தாச்சு, அந்த கிரேவியை தொட்டுக்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.